பெஞ்சல் புயல் நிவாரண நிதியாக மாநில அரசு 6675 கோடி ரூபாய் நிதி கோரியிருக்கக்கூடிய நிலையில் 944 கோடி ரூபாய் நிதியளிக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு அறிவித்துள்ள இந்த நிதி போதாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பெஞ்சல் புயல் பாதிப்பு சீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்கிட வேண்டிய கோரிக்கை மனுவினையும் மத்திய குழுவினரிடம் முதலமைச்சரின் வழங்கினார். புயல் சேத பாதிப்புகளை கண்டறிந்து விரைவாக மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புயல் சேத விவரங்கள் குறித்த விளக்கப்பட காட்சி மத்திய குழுவினரிடம் காண்பிக்கப்பட்டது. இதனிடையே பெஞ்சல் புயல் நிதியாக தமிழ்நாட்டிற்கு 944 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிதியை மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக வழங்க உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. விரிவான ஆய்விற்கு பிறகு தேசிய பேரிடர் நிதியில் இருந்து கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இதனிடையே வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அரசு திட்டங்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசு வழங்கியிருக்கும் நிதி போதுமானதாக இருக்காது என்றார். இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இன்று மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். சென்னையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு திருமாவளவன் வராததற்கு கூட்டணி அழுத்தமே காரணம் என தவிக தலைவர் விஜய் பேசினார். ஆனால் எந்த அழுத்தமும் திமுகவோ கூட்டணி கட்சிகளோ தரவில்லை என்று திருமாவளவன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நடந்தது என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் திமுகவை விமர்சித்து பேசிய பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க மாட்டேன் என திருமாவளவன் கூறினார். இந்நிலையில் அந்த புத்தக வெளியீட்டு விழா நந்தம்பாக்க நேற்று துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா ஏற்பாட்டில் நடந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டார். இதில் பேசிய விஜய், அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதி இந்திய ஜனநாயக உரிமை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார். மேலும் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும் மணிப்பூரில் நடந்து வரும் வன்முறையை ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் மத்திய பாஜக அரசை ஒற்றை வரியில் மட்டும் விமர்சித்தார். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கும் மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய விஜய் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் சமத்துவத்திற்காக மாநில அரசு ஒரு துரும்பையும் எடுத்து போடவில்லை என்று, வேங்கை வயலில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததை சுட்டிக்காட்டி பேசினார். சம்பிரதாயத்திற்கு ட்வீட் செய்வதும் அறிக்கை வெளியிடுவதும் மழை நீரில் இறங்கி புகைப்படம் எடுப்பதிலும் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்றும் கூறினார். கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க விடாமல் திருமாவளவருக்கு கூட்டணி அழுத்தம் தரப்பட்டதாகவும் விஜய் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன்,
அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். விஜயின் கருத்திற்கு திருச்சி விமான நிலையத்தில் பதிலளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விஜயின் கருத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றார். அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு நானோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பலவீனமாக இல்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட திருமாவளவன் திமுக கூட்டணியில் விசிக தொடர்கிறது என்றும் தெளிவுபடுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு. எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை. திமுக அதில் தலையிடவில்லை. மேலும் விஜய் மீது எந்த வருத்தமும் இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். கோடநாடு கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலாவை விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கு குறித்தும் உத்தரவின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட் பங்களாவில் 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவில் பாதுகாவலரை கொலை செய்து ஆவணங்கள் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. 7.5 ஆண்டுகளாக உதகை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரையும் விசாரிக்க வேண்டுமென குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷாமி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதில் புலனாய்வுக் குழு வெளிப்படையான விசாரணையை நடத்தவில்லை எனவும் முக்கிய குற்றவாளிகளை தப்ப விட்டுவிட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. பங்களாவில் இருந்து என்னென்ன பொருட்கள் காணாமல் போனது என்பது பற்றி சசிகலா மற்றும் இளவரசிக்குத்தான் தெரியும் என்பதாலும் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது முதலமைச்சராக இல்லாததாலும் அவர்களை விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கோடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா ஆகியோரிடம் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த அனுமதி அளித்தார். இருவரையும் எதிர்தரப்பு சாட்சிகளாக நீதிமன்றத்தில் வைத்து கேள்வி கேட்டு பதில் பெறலாம் என குறிப்பிட்டார். மேலும் சசிகலாவின் உறவினர்களான இளவரசி, சுதாகரன் மற்றும் அதிமுக பிரமுகர் சஜீவன் ஆகியோரையும் சம்பவத்தின் போது மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கர், எஸ்பியாக இருந்த முரளி ரம்பா ஆகியோரையும் விசாரிக்கலாம் எனவும் ஆணையிட்டார். கோடநாடு விவகாரத்தில் வெளியான இந்த உத்தரவு சட்ட ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் இருவரும் தங்களுக்கு ஏதாவது தெரியும் என கூறினால் மட்டுமே இந்த உத்தரவு பயன்படும் எனவும் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி தெரிவித்தார். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுமே தவிர இது எடப்பாடி பழனிசாமிங்கிறதுனால மட்டுமல்ல. எந்த டிஃபென்ஸ் விட்னஸும் எனக்கு இந்த வழக்கை பத்தி இது தெரியும்னு சொன்னாதான் அவங்கள விசாரிக்க முடியும். இல்லாட்டி சம்மனை கொடுத்து இல்ல கோர்ட்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து எல்லாம் விசாரிக்க முடியாது. ஒருவேளை என்ன காணா போச்சு, உங்க வீடு தானே அதுங்கிறத திருமதி சசிகலா கிட்ட கேட்கலாம். அது கூட அவங்க ஒரே வார்த்தைகளை தெரியாதுங்க, நான் ஜெயில இருந்தேன், என்ன நினைச்சுக்கிறதுலாம் நான் பார்க்கல அது சொல்லாங்கன்னா அதுவும் அந்த அம்மாவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வரி பாக்ஸ்ல ஏறி சொல்லிட்டு வந்துடலாம். இந்த தீர்ப்பால் சட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றாலும் அரசியல் ரீதியாக அவர் மீது விமர்சனங்கள் எழ வாய்ப்புள்ளதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.